ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ராஜஸ்திரியின் வெகுமதி. 72ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தர்சீசியின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரியாகிய சேபா சாலமோனுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு அதன் உண்மைத்தன்மை அறியும்படி நேரடியாக இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தாள். அவள் ராஜாவாகிய சாலமோனுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் இரத்தினங்களையும் கொடுத்தாள். அந்த வெகுமதிகள் சாலமோனின் இருதயத்தை மகிழ்வித்தது. அவளது அத்தனை கேள்விகளுக்கும் சாலமோன் ஞானமாக விடைகளை கொடுத்தார். அவளுடைய உள்ளம் ஆச்சரியப்பட்டது. இயேசு அதை குறித்து, தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் என்றார். மத்தேயு 12:42. சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானம் எத்தனையோ கோடி மடங்கு அதிகமானது. சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் உலக ஞானம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆவிக்குரிய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஞானம் என்றால் என்ன? ஒருவர் தான் பெற்றுக்கொண்ட அறிவை திறமையாக சாமர்த்தியமாக செயல்படுத்துவதுதான் ஞானம். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் கற்பிக்கிறார்கள். கற்றதை செயல்படுத்துகிற மாணவர்கள் ஞானத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஞானம் என்பது எது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. அந்த ஞானத்தினால் கர்த்தரை பிரியப்படுத்துகிறோம். அந்த ஞானத்தினால் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோம். அந்த ஞானத்தினால் பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது. ரோமர் 11:33. இந்த உலகத்தில் இருந்தபோது இயேசுவுடைய ஞானத்தை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். சிறு வயதிலேயே இந்த ஞானம் இவருக்கு எங்கிருந்து வந்தது என்று வியந்தார்கள். அவர் 30 வயதிலேயே ஞானஸ்நானம் பெற்றபோது பரிசுத்த ஆவியானவர் புறாவைப் போல அவர் மேல் இறங்கி தங்கியிருந்தார். மத்தேயு 3:16. அவரே இயேசுவுக்கு ஞானத்தின் வெளிப்பாடுகளை கொடுத்தார். இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று உரைத்தார். ஏசாயா 11:2. தேவப்பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேளுங்கள், அவர் நிச்சயமாய் அதை உங்களுக்கு தந்தருளுவார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இன்றைய நினைவிற்கு 1 கொரிந்தியர் 1:24. எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 சாமுவேல் 17 மற்றும் 18 அதிகாரங்கள், மாலை
லூக்கா 11ஆம் அதிகாரம் 1 28 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.